கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான 7வது நாள் விசுவாச அறிக்கையில் நம்ம வந்திருக்கிறோம். யாராவது புதிதாக இணைந்திருந்தால் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி அளவில் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த அருமையான புதிய நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற விசுவாசம் சார்ந்த ஒரு வார்த்தை மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதுக்கு முந்தின வசனம் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தகப்பன் அவருடைய சொந்த மகனுக்கு பிசாசு பிடித்திருந்ததுனால அந்த பிசாசு பிடியை மாற்றுகிறதற்கு சீசர்களிடத்தில் வராங்க. சீசர்களால் அதை விரட்ட முடியல. ஆனால் இயேசு அந்த நேரம் அதை விரட்டி விட்டுட்டு சில ரகசியங்களை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ சீசர்கள் தனித்து ஆண்டர்கிட்ட கேட்குறாரு, எங்களால் அது ஏன் விரட்ட முடியலன்னு கேட்குறாரு. ஆல்ரெடி இயேசு கொஞ்சம் மன வருத்தத்தில் என்ன சொல்வார்னா, எவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்க போகிறேன், மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, நான் எவ்வளோ தூரம் தான் உங்கள்கிட்ட பொறுமையாக இருக்குன்னு அவர் கொஞ்சம் கடிந்து கொள்வார். ஏன்னா அதற்கு விஷயமே அவர்களுடைய அவிசுவாசம். அவங்க தனித்து வந்தபோது ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான் அந்த பிசாசை விரட்ட முடியல. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் இது புறப்பட்டு போகாதுன்னு சொல்றாரு. தேவ ஜனங்களே, நேற்றைய தினத்தில் பிசாசை விரட்ட விசுவாசம் வேண்டும் என்று பார்த்தோம். அவிசுவாசம் இருந்தால் பிசாசை விரட்ட முடியாது நமக்கு தெரிகிறது. நம்ம வாழ்க்கையில், நம்ம தொழிலில், நம்ம பிள்ளைகள் மேலே பிசாசுகள் இருக்கும், அவர்களை கட்டி வைத்திருக்கும். அந்த கெட்டை நீங்கள் தான் ஜெபித்து அவுக்கணும். ஆண்டவராக இயேசு பாருங்க, திரள் மக்கள் கூடியிருக்கும் பொழுது ஒரு சகோதரியை பார்க்குறாள். பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த ஆபிரகாமின் பிள்ளைய, இந்த புத்திரியை 18 ஆண்டுகளாக இந்த ஆபிரகாமின் மகளை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான். அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததியில் வந்த ஒரு சகோதரி 18 வருஷமாக கூனியாக இருக்கிறாள். அப்போது அவளுக்கு பின்னாடி அவளை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தது பிசாசு என்பதை கண்டுகொண்டு அந்த பிசாசை விரட்டுகிறார். அந்த கூனித்தன்மை மாறுகிறது. அந்த கூன் மாறி அவள் எழும்பி நடக்கிறாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தேவ ஜனமே? அத்தனை பேருக்கு கண்ணுக்கு தெரியாதது இயேசு கண்ணுக்கு தெரிஞ்சது காரணம், இயேசு கிட்ட ஏதோ விசேஷம் இருக்கிறது. அந்த விசேஷம் என்னன்னு 3 ரகசியங்களை, இந்த அருமையான விசுவாசத்தை சார்ந்த விஷயங்களை இயேசு சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். விசுவாசம் என்பது ஒரே செகண்டில் வரக்கூடிய விஷயம் கிடையாது. இட் டேக்ஸ் டைம் டு பில்ட் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை கட்ட நாட்கள் ஆகும். அதனால தான் நம்ம நிறைய நாட்களாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பில்டு பண்ணணும். ஒரு வீடு கட்டுறதுக்கே குறைஞ்சது 3 மாதம் 4 மாதம்லாம் ஆகுது. சிலருக்கு 1 வருஷம் 6 மாதம் ஆகுது. முன்னோர் காலங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது, முன்னாடி உள்ள காலங்களில் 10 வருஷம் 20 வருஷம் எடுத்து கட்டினாங்க. இன்றைக்கி டெக்னாலஜிலாம் கூடுனதுனால, எல்லா டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம் உடனடியாக இருக்கிறதுனால, பண வசதிகள்லாம் இருக்கிறதுனால நினைத்தால் 1 மாதத்துலேயே வீடு கட்டி முடிக்கிறாங்க. அவ்வளோ குயிக்காக வேலைகளை செய்யக்கூடிய திறன்கள் இன்றைக்கி விட்டது. 3 மாதத்துக்குள்ளே வீடுகளை எல்லாம் கட்டி பால் காய்த்து உள்ளே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி. ஆனால் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாச வாழ்க்கையும் இதே போல் டைம் எடுக்கும் வளர்கிறதுக்கு. நம்ம ஃபேத் ஸ்ட்ராங் ஆகணும். நம்மளை ஆண்டவர் பரீட்சையில் போடுவார். நம்ம அந்த பரீட்சையை ஜெயித்தா தான் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். சரி, இந்த விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் ஆண்டு சொல்கிறாரு? இவ்விதமான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் சொல்கிறார். ஏன் உபவாசத்தையும் ஜெபத்தையும் இங்கே கொண்டு வராரு? விசுவாசத்துக்கும் உபவாசத்துக்கும் ஜெபத்திற்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? நல்லா யோசித்து பாருங்கள். விசுவாசம் உபவாசத்தினாலேயா வருது, ஜெபத்தினாலேயா வருதுன்னு யோசித்து பார்த்தா, அந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தேவ ஜனங்களே, பிசாசை விரட்டுறதுக்கு 3 விஷயம் தேவைப்படுகிறது. ஒன்று விசுவாசம், இன்னொன்று உபவாசம், ஜெபம். வேத வசனத்தை இங்கே சொல்லவே இல்லையே நிறைய பேர் யோசிப்பாங்க. தேவ ஜனங்களே, ஆண்டவர் பொதுவாக சொல்கிறார், உபவாசனாலே என்ன இருக்கும்? உங்களை தாழ்த்துவீங்க, உங்களை ஆண்டு சமூகத்தில் கீழ்ப்படியை ஒப்பு கொடுப்பீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வீங்க. உபவாசம் என்ன செய்வீங்க? உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் வளர்கிறதுக்கு உங்கள் உலக ரீதியான சாப்பாடை நிறுத்துறீங்க. உலக ரீதியான சாப்பாடை நிறுத்தின நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக வேதத்தை வாசிப்பீங்க. அப்போ உபவாசம் சொன்னாலே அது ஒரு ஜெபம். அதுக்குள்ளே வேத வசனம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் ஜெபம்னு சொல்கிறாரு. உபவாசமும் ஜெபமும், இந்த 2 விஷயத்தை சொல்லும் பொழுது அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஜெபம்னு சொன்னால் அதுக்குள்ளே துதி இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, துதியை பற்றி சொல்லலையே,
அங்கே வந்து தியானத்தை பற்றி சொல்லலையே, அங்கே வேத வசனத்தை வாசிக்கிறத பற்றி சொல்லலையே, அங்கே பாட்டு பாடுறத பற்றி சொல்லலையே, அங்கே அந்நிய பாஷை பேசுகிறத சொல்லலையே. தேவஜனங்களே, ஒவ்வொரு காலத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் ஜெபத்தில் கொண்டு வருவது தான் ஜெபமும் உபாசமும். ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாத நேரம், அந்நிய பாஷை இல்லாத நேரம், அந்த நாட்கள் ஆவியின் வரங்கள் கனிகளை குறித்து ரொம்ப விழிப்புணர்வு இல்லாத நேரம். அந்த நேரம் இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை, ஜனங்களுக்கு ரட்சிப்பே கொடுக்கப்படாத நேரம். இரட்சகர் தான் அந்த பூமியில் இருந்தார், ரட்சிப்பு பூமியில் கொடுக்கப்படலை. அப்போ நிறைய மாற்றங்கள் உண்டு. இந்த புதிய ஏற்பாடு அவங்க கையிலே அந்த நேரத்தில் இல்லை. அப்போ தான் புதிய ஏற்பாடு உருவாக்கி கொண்டு இருக்கிற நேரம். அதனால் ஆண்டவரால் பவுல் எழுதுகிற புஸ்தகத்தை வைத்து வாசியுங்கள், பேதுரு எழுதின புதிய ஏற்பாட்டை வாசியுங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, புதிய ஏற்பாடு இல்லை. அதுதான் உருவாகிற நேரம். அந்த நேரத்தில் அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, ஜெபிங்க, உபாசிங்க, விசுவாசிங்க, அப்போ பிசாசை விரட்டலாம். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனங்கள் கூட இல்லாத நேரத்தில் இயேசு பிசாசை விரட்டி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள் தான் அவர் கையில் இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னா, இருக்கிற வசனங்களை அவர் வந்து என்ன செய்தார், ஜெபத்தில் உபவாசத்தில் பயன்படுத்தினார். இப்போது ஜெபமும் உபவாசத்தில் என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வசனங்களை பார்த்தோம். விசுவாசம் கேள்வினால் வருகிறது. நம்ம ஆரம்ப நாட்களில் 5வது நாளில் நம்ம பார்த்துருந்துருப்போம். விசுவாசம் வந்து கேள்வினால் வருது நம்ம பார்த்தோம். கேள்வினா கொஸ்டின் மார்க் இல்லை, அந்த கொஸ்டினை பற்றி ஆண்டு சொல்லலை. கேட்குறது, ஹியரிங், கேள்வித்திறன் நம்ம கேட்குறதுனால வருகிறது. எதை கேட்குறதுனால வருதுன்னு அழகாக சொல்கிறது வேதம். என்ன சொல்லுது, வசனத்தை கேட்குறதுனால வருது. அப்போ உபவாசத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெபித்து கர்த்தர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பைபிள்லேருந்து கேட்கலாம், ஜெபிக்கும் போதும் உங்கள் இருதயத்தில் கேட்கலாம், ஏதாவது பாடல் மூலமாக கேட்கலாம். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு பல விஷயம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்க பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்கள் இருதயம் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்க உங்கள் விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். இதை தான் அவர் உபவாசத்தில் செஞ்சுட்டு வந்தார். அங்கே இருக்கிற எந்த சீசர்களும் உபவாசம் எடுக்காத சீசர்கள். இயேசு மட்டும்தான் ஊழியத்தை தொடங்கும் பொழுதே 40 நாள் உபவாசம் பண்ணி பிசாசை ஜெயித்துட்டு வெளியே வராரு. அதனால தான் ரூமில் பிசாசை ஜெயித்ததுனால, அந்தரங்கத்தில் பிசாசை ஜெயித்ததுனால, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசை உபவாசத்துலேயும் ஜெபத்துலேயும் கீழ்ப்படிதலையும் ஜெயித்ததுனால, அவன் சொல்கிறத செய்யாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால பிசாசை விரட்டுகிறார். அதை தான் யாக்கோபு அழகா சொல்லுகிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு போவான். எப்படி கீழ்ப்படிந்திருக்க முடியும்? உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் தரித்திருக்கணும். இயேசு இதை 40 நாள் செய்திருக்கிறார். அடிக்கடி அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். ஆனால் இந்த சீசர்கள் பாருங்க, மணவாளன் கூட இருக்கும் பொழுது நான் ஏன் உபாசிக்கணும்னு உபாசிக்காமல் இருந்தாங்க. தேவஜனங்களே, உபவாசம்தான் பிசாசை விரட்டணும் கிடையாது. உபவாசத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் என்ன செய்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க. நிறைய பேர் உபாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அது பேர் பட்னி. அதனால தான் நிறைய உபாசம் வேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் உபாசம் பண்ணுவாங்க, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. உபாசம் பண்ணுவாங்க, கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உபாசம் பண்ணுவாங்க, பழத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நேரம் உபாசம் பண்ணாலும், ஒரு சாப்பாடை கட் பண்ணாலும், ஒழுங்காக நீங்கள் சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒழுங்காக உபாசம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு நேரம் பவர்ஃபுல்லாக இருக்கும். 40 நாள் 20 நாள்லாம் உபாசம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக காலையில் ஒரு டீ, நைட்டு ஒரு டீ எல்லாம் கண்டிப்பாக குடிச்சிக்கிடணும். நிறைய பேர் உபவாசம் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஆப்பிள் சாப்பிட்றது இப்படிலாம் இருக்கும். தேவஜனங்களே, இது பேர் ஸ்நாக்கி ஃபாஸ்டிங். இது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எடுக்கிற ஃபாஸ்டிங். இதை பற்றி தானியல் ஃபாஸ்டிங் நிறைய பேர் சொல்லுவாங்க. தானியல் வந்து ஒரு விதமான உபவாசம் எடுத்தார். கறி, மீன் இந்த மாதிரி சாப்பிடாம இந்த காய்கறிகளை வைத்து சாப்பிட்டார். இது ஒரு தன்னை ஆண்டருக்காக ஒப்பு கொடுக்குற, உலக சந்தோஷங்களை அனுபவிக்காமல் கர்த்தருக்காக மாம்ச எண்ணங்களை அடக்கி கொள்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. இது ஒரு தானியல் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. இது நிறைய வயசானவங்க எடுப்பாங்க. கூழ் குடிச்சுக்கிடுவாங்க, ஓட்ஸ் குடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க உபவாசம் எடுத்து ஆகணும். அப்போ ஆண்டவருக்கு தன்னால் முடிந்ததை கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்க சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கிறங்கிடுவாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களால் முடிஞ்ச உபாசத்தை பண்ணுறாங்க. அது தானியல் உபாசம்னு சொல்கிறாங்க. தானியல் உபாசம் பைபிளில் இருக்கான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது. இது நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். ஏன்னா வயசானவங்க என்ன செய்கிறாங்க, சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கிறனால ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் கிறங்கிடுவாங்க. அதனால நல்லா மணமான மீன், சிக்கனு, மட்டனு எதுவுமே சாப்பிடாம தங்களால் முடிஞ்ச லெவலில் ஒரு கூழ், ஒரு ஓட்ஸ் இப்படி குடித்து எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு இளம் வயசு உள்ள நல்ல தகுதி உள்ளவங்க இப்படி செஞ்சால் அது பேர் ஸ்நாக்கி ஃபாஸ்டிங். அதை ஆண்டவர் வந்து ரொம்ப லேட்டாக தான் கேட்பார். நீங்கள் ஒன்றும் தியாகம் பண்ணலையே. அப்போ நம்ம வயிறு வந்து அப்படி எரியணும்.
நம்ம வயிறு எரியணும், நம்ம உடம்பு அப்படியே கிறங்கணும். வாலிப வயசாக இருக்குது, 40 வயசு 30 வயசு தான் இருக்குதுன்னா எடுங்க, இதுதான் காலம். எடுத்து வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போங்க. இருதயத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, வசனம் உள்ளே போயிட்டுனா உங்கள் விசுவாசம் கிரியேட் ஆயிரும். விசுவாசம் கிரியேட் ஆக வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உண்டாகும். இதுதான் ஜெபத்தில் நடக்குது. அதனால தான் விசுவாசம் கூடுது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, உபவாசம் வேணும், ஜெபம் வேணும், விசுவாசம் வேணும்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உபாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது வசனத்தை நிறைய கேட்குறீங்க, வசனம் நிறைய உள்ள போது விசுவாசம் பில்ட் ஆகுது. விசுவாசத்தோடு பிசாசை பார்த்து அப்பாலே போன்னு சொல்லும்போது அவன் ஓடிடுறான். இதை தான் இயேசு செஞ்சார். இது சீசர்கள் செய்யலை. இது ஒரே நாளில் நடக்காது. இட் டேக்ஸ் டைம். ஒரு 40 நாள் உபாசம் எடுக்கிறீங்க, 20 நாள் எடுக்கிறீங்க, அடுத்த ஒரு 6 மாதம் உபாசம் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஜெபிக்கிறீங்க. பிசாசு வருகிறது, முழங்கால் ஜெபம் பண்ணுறீங்க, அரை நேரம் உபாசம் பண்ணுறீங்க, திரும்பி ஒரு 20 நாள் உபாசிக்கிறீங்க. இப்படியே ஜெபித்து தான் ஃபேத்து வந்து அக்குமுலேட் ஆகும், ஃபேத்து கலெக்ட் ஆகும், ஃபேத்து வந்து சேகரிக்கப்படும். ஃபேத்தை காத்து கொண்டுட்டே இருக்கணும். சைக்கிள் வீலில் பஞ்சர் ஆகிறது போல் அப்பப்போ அவிசுவாசம் வந்து குத்தி பஞ்சர் ஆகும். உடனே பஞ்சரை ஒட்டி காற்றை பாதுகாத்து கொண்டு திரும்பியும் ஓடணும். இப்படியே விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிரும். இதுதாங்க விசுவாசத்தின் ரகசியம். இன்றைக்கி ஒரு ஆழமான காரியத்தை பார்த்துருக்குறோம். அதனால தான் இயேசு விசுவாசத்தையும் உபவாச ஜெபத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் கேட்கும் பொழுது ஏன் பேயை விரட்ட முடியலன்னு சீசர்கள் கேட்கும் பொழுது சொன்னார், அவிசுவாசம்னு சொன்னார். கடைசியாக ரகசியத்தை சொல்கிறாரு, விசுவாசம் கூடணும்னா உபவாச ஜெபம் வேணும்ப்பா, வேத வசனம் வேணும்ப்பா, தனியாக இருந்து காத்திருக்கணும்ப்பா, பிசாசை ஜெயிக்கணும், தனி அறையில் ஜெயிக்கணும், வனாந்தரத்தில் தனி ஜெபத்தில் ஜெயிக்கணும், வீட்டில் தனி ஜெபத்தில் ஜெயிக்கணும். அப்போ தான் வெளியரங்கமாக ஜெயிக்க முடியும். நீ அந்தரங்கத்தில் ஜெயிக்கலைன்னா வெளியரங்கமாக ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு. கண்டிப்பாக இது பிரோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளையில் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இந்த விசுவாசத்தை குறித்து ஆழமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க. உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கு. ஜனங்கள் எதற்காகளோ ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவன் பதிலே கொடுங்கப்பா. இந்த விசுவாச அறிக்கை அவங்க பண்ணும் பொழுதே அவர்களுக்குள்ள கிரியை நடக்கட்டும், ஆவியானவருடைய மகிமை வெளிப்படட்டும், உள்ளே இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைந்து வெளியே போகட்டும், அற்புத அடையாளங்களை அவர்கள் காணட்டும், மலை போல இருக்கிற எல்லா பிரச்சனையும் பனி போல மாறி போகட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். 9 மணி அளவில் நம்ம விசுவாச அறிக்கை பண்ண போகிறோம். தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கிற துதிகளை இன்னும் பார்க்கலனா துதிகள் 1000 என்று வெளியிட்டிருக்கிறோம் ஜெபநேரம் டிவியில். அதை இணைந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.